ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? இப்போது இன்றைக்கி உண்டான ஒரு தலைப்பு என்னென்னா ஜாதகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் ரொம்ப நம்புவாங்க, நிறைய பேர் அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னுவாங்க. நம்பிக்கை இல்லாதவங்க என்ன, வேறு மதத்தவராக இருக்கலாம். அவங்க இந்துக்களில் கூட எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. பட் ஜாதகங்கிறது முக்கியமான நிகழ்வுகளில் எதை சொல்ல வரேன்னா, இந்த திருமணம், அந்த மாதிரி பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, புது மனை புகுவிழா, இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க, ஜாதகம் பார்ப்பாங்க. இப்போ அந்த ஜாதகம் அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். பிறந்தநாள் என்னென்னா, நான் அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடறேன். பிறந்தநாள் கொண்டாடுவாங்க நிறைய பேர். என்னென்னா, அவங்க இப்போ ஒரு மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் பிறகுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இது என்ன மாதம்? அக்டோபர். இது அக்டோபர்னு வச்சுங்க. அக்டோபர் 20 ஒருத்தவங்க பிறக்கிறாங்க. மத்தியானம் 12 மணிக்கு பிறகுறாங்கன்னு வச்சுங்களேன். மத்தியானத்தில் 12 மணி PM. அவங்க அடுத்த வருஷம் அக்டோபர் 20 அவங்களோட பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. எப்போ கொண்டாடுறாங்க? அன்னைக்கு சாயங்காலம் 6லேருந்து 7 மணி வரைக்கும் முதல் பிறந்தநாள். ஓகேங்களா? இப்போது கொஞ்சம் பெரிய பசங்க என்ன மாதிரி இல்லைனாலும் ஒரு வயசு பசங்க, ஒரு டீனேஜ் பசங்க பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அப்படின்னா, அன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கே கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. 12 மணிலாம் அவங்க பிறந்திருக்க மாட்டாங்க. 6 மணிக்கோ 7 மணிக்கோ 8 மணிக்கோ 10 மணிக்கோ பிறந்திருப்பாங்க. அந்த தேதியில் 11 மணி கூட பிறந்திருப்பாங்க. இல்லை மறுநாள் வர்றதுக்கு முன்னாடி 11:55 கூட பிறந்திருப்பாங்க. ஆனால் அவங்க எப்போ கொண்டாடுவாங்கன்னா, கரெக்டாக அந்த 12 மணி ஆனதுக்கு அப்புறமா பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. ஆக்சுவலாக அந்த டைமில் அவங்க பிறந்திருக்கவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு புரியல. அன்றைக்கி முந்தின நாள், அதாவது அன்றைக்கி முந்தின தேதியிலேயே அவங்களுக்கு விஷ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதை அவங்க கொண்டாடிடுறாங்க. ஆக்சுவலாக அந்த டைமுக்கும் கோயிலுக்கு போவாங்க. அப்போ அவங்க பிறக்கவே இல்லை. அவங்க பிறக்காத ஒரு டைமுக்கு அவங்க போயிட்டு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அது எத்தனை பேர் யோசிச்சிருப்பாங்கன்னு தெரில. இனிமேல் பிறந்தநாள் கொண்டாடும் போது அந்த தேதியில் எந்த நேரத்துக்கு அவங்க பிறந்தாங்களோ அந்த நேரத்தில் இருந்து கொண்டாட ஆரம்பிங்க. அதுதான் உண்மையான பிறந்தநாள். அந்த டைமுக்கு கோயிலுக்கு போங்க. ரொம்ப நைட்டில் கூட இருக்கலாம். ஸோ அந்த டைமுக்கு அப்புறமா கோயிலுக்கு போங்க. அதுதான் நல்லது. இப்போது நம்ம ஜாதகத்துக்கு வரும். நிறைய பேருக்கு நார்மல் டெலிவரி, நிறைய பேருக்கு சிசேரியன். இப்போ மோஸ்ட்லி சிசேரியன் ரொம்ப அதுதான் நார்மல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. சிசேரியன் எல்லா இடத்துலையுமே அதுதான் நார்மல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த குழந்தை இந்த நேரத்தில் கடவுளோட அனுகிரகத்தினால இந்த டைமில் பிறந்தா இந்த குழந்தை இந்த ராசியில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த லக்கணத்தில் இந்த ஏதோ ஒரு கிரகத்தில் பிறக்கிற குழந்தை இந்த இதில் இருக்குன்றது கணிச்சு சொல்கிறது ஜாதகம். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போவே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு ஒரு கட் பண்ணி எடுக்கிற ஒரு குழந்தைக்கு அந்த டைமில் நீங்கள் ஜாதகம் பார்த்து அந்த ஜாதகம் சரியில்லைங்கிறது சரியா தவறா? அந்த நேரத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்கலாமா? அப்போது அந்த ஜாதகம் செட் ஆகலை, இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் ஒத்து வரல அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறது கரெக்டாக? பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிடுச்சு, ஜாதகம் ஒத்து வரல அப்படின்னுவாங்க ஒரு சில பேர். சிசேரியன், நீங்களாம் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்ட ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஜாதகம் பார்த்து ஜாதகம் செட் ஆகலைங்கிறது முற்றிலும் தவறான விஷயம். நார்மல் டெலிவரிங்கிறது வேறு, சிசேரியனுங்கிறது வேறு. அதுக்கு கூடியமான அளவுக்கு நல்ல இடமா, பொண்ணு நல்ல பொண்ணா, ஒழுங்காக இருப்பாங்களா, அந்த மாதிரி பையன் நல்ல பையனா, நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாங்கன்னா, நல்லா சம்பாதிக்கிறாங்க, இப்படி பாருங்கள். நீங்கள் ஜாதகம் பார்த்து நீங்கள் பண்ணுறது சிசேரியனாக இருந்தால் ஜாதகங்கிறது என்ன? ஜாதகம் நம்மளுக்கு சாதகமாக இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பேர் ஜாதகம். அதனால தான் அதுக்கு ஜாதகம்னு பேர் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு சாதகமாக இருக்கிற வரைக்கும் தான் ஜாதகம்.
அதுக்கப்புறம் அதை அதாவது சுத்தமாக நம்பக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஓரளவுக்கு அதை வச்சுக்கிறது சால சிறந்தது. வணக்கம்.